ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. வீரார்பத விக்யாதம் ஜத்யானந்தப்பதாயகம் காலஞான பிரவக்தாரம் வீர பிரம்மம் ஜெகத்குரும். ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மனே நமஹ. இன்றைய ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு நண்பான வணக்கம். இன்றைய நம்ம பதிவுல என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், கிரிவலம் கிரிவலம் செய்வதால் என்னென்ன பலன்கள் என்று நாம் பார்ப்போம். நிறைய மலைகள் உண்டு நம்மளுடைய தென்னகத்திலும் இந்த வட சென்னையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள்ல நிறைய இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சிவபெருமான அருணாச்சலேஸ்வரர், பழனி மலை முருகப்பெருமான் இருக்கிறாரு, திருத்தணி மலை வள்ளி தேவசேனரம் என்ற சுப்பிரமணிய சுவாமி, அந்த திருத்தணி மலை, சோளிங்கர் நரசிம்ம சுவாமி லட்சுமி நரசிம்ம சுவாமியோட மலை, திருநீர்மலை பல்லாவர பக்கத்துல உள்ள திருநீர்மலை, அதுவும் பெருமாளுடைய மலை தான். அந்த மலை கிரிவலம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, இது மாதிரி எண்ணற்ற மலைகள், பல கோடி மலைகள் இருந்தாலும் கூட அந்த கிரிவலம் வர்றதுனால என்னென்ன பலன்கள் என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். நாம் ஒரு விரதத்தோடு இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக இப்போ திருவண்ணாமலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய மனதில் உள்ள கவலைகள் நீங்குவதற்காக சிவபெருமானை நாம் அன்பாக அவரிடம் பணிவாக இருந்து அவருடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு ஓம் நம சிவாய நமக சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டு அந்த கிரிவலம் வரலாம். அதே மாதிரி அவருடைய திருப்பாடல்கள், சிவபெருமானுடைய பாடல் பாடிக்கொண்டு நாம் கிரிவலம் வரலாம். அவருடைய மந்திரங்கள், ருத்ர மந்திரங்கள் ஜபம் செய்து கொண்டும் அந்த கிரிவலம் வலம் வருவது சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு தெரிந்தது மந்திரம் தெரியனால பாட்டு பாட தெரியும். அவருடைய திருநாமத்தை ஓம் நம சிவாய நமக ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டே நாம் அந்தந்த சுவாமியினுடைய கிரிவலம் வருவதால், இப்போ திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இல்லையா, அதனால ஓம் நம சிவாய நம. இப்போ பழனி மலை கிரிவலம் வரும் அப்படின்னு சொல்லினா அவருடைய மூலம் அந்த ஓம் சரவண பவாய நமக அந்த சதாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டே நாம் மலைகளை சுற்றி வரலாம். ஏன் அந்த மலைகளை சுற்றி வராங்க, காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பஞ்சபூதமும் நீர் நெருப்பு காற்று ஆகாய மண், நாம் ஒரு முகம் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு அந்த பஞ்சபூதத்தை நம் உள்ளுக்குள்ளே நம் மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டு கிரிவலம் எத்தனை மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம், குறைந்தது 1 மணி நேரம். அந்தந்த மலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிதானமாக அவசரமாக ஓடக்கூடாது. மலைகளை சுற்றி வர்றது நான் சுற்றி வரணும்னு ஓடக்கூடாது. அதே மாதிரி தேவையற்ற பேச்சுகள் பேசக்கூடாது, மற்றவர்கள் ஏளனம் செய்யக்கூடாது. ஒருத்தவரை குறை கூறிக்கொண்டே நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கொண்டே அவங்கள கிரிவலம் வரக்கூடாது. நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக நாம் இந்த கிரிவலம் மேற்கொள்கிறோம். அதனால நம்ம கஷ்டம் போக்குவதற்காக கடலிடம் மனதார ஒருமுகப்படுத்தி கொண்டு அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே, இல்ல திருப்பாடல் பாடிக்கொண்டே, இல்ல அந்த சுவாமியுடைய மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே நம் இந்த கிரிவலம் செய்வது சிறப்பாகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா செல்வதற்காக வேகமா குடுகுடுன்னு ஓடுவாங்க. அது மாதிரி ஓடவே கூடாது. நம்மளுடைய பிரார்த்தனை பலிதம் ஆகுவதற்காக, நம்மளுடைய ஆயத்திற்கு கஷ்டங்கள் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும், அந்த கஷ்டம் நீங்கிறதுக்காக போடும். அதே மாதிரி நல்லா ஈர்க்கப்பட்டவங்க கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுவாமி கிரிவலம் வர, நான் திருவண்ணாமலை போறேன் நானும் வரேன்னு நல்ல காசு வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனா அவர்கள் அவர்களுடைய பேக்கெட்டுல இருந்து ஒரு 10 காசு செலவு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நான் புத்திசாலி என்று அவங்க நினைச்சாங்கன்னா, யாரு அவங்கள அழைச்சிட்டு போறாங்களோ அந்த கிரிவல பாதைக்கு சுவாமி தரிசனம் அழைச்சிட்டு போறாங்க, அவங்களுடைய செலவு அழைச்சிட்டு போறாங்களோ, அவங்க கூட்டுட்டு போறவங்களுக்கு இவங்களுடைய சுவாமி தரிசனம் பண்ணது புண்ணியமும் கிரிவல வந்த பாதை புண்ணியமும் அவங்களுக்கு போய் சேரும், யார் அழைச்சிட்டு போறாங்களோ. அதனால காசு முடியாதவங்க, உங்களால எவ்வளவு தொகை, சிறு தொகையா இருந்தாலும் உங்களால முடிந்த தொகை
அழைச்சிட்டு போறவங்க கையில உங்களால சாமி என்னால இதுதான் முடியும் எதுவும் நினைச்சுக்காதீங்க சொல்லி நீங்க கொடுத்தது உங்களுக்கு வந்து ஆண்டவனோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். ஆனா காசு வைத்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் அவருடைய புண்ணியத்துல இருந்து யார் அழைச்சிட்டு போறா அவங்களுக்கு தான் பாதி புண்ணியம் அவங்களுக்கு போய் சேரும். அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போய் வந்து கிரிவலம் செய்யக்கூடாது. திடீர்னு வயிற்று உபாதைகள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம். கூட்டிட்டு போற அழைச்சிட்டு போறவங்களுக்கும் வந்து ரொம்ப சிரமமாகிவிடும். உங்களுடைய உடல் உபாதைகள் சிரமப்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப சிரமமாகிவிடும். அதனால வந்து உங்களுக்கு பௌர்ணமி காலங்கள்ல தாராளமாக அந்த கிரிவலம் வரலாம். இல்ல சாமி எனக்கு முடியல வேற எதனா நாள் சொல்லுங்க. அமாவாசை காலங்கள்ல தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அந்த அன்னைக்கும் வந்து கிரிவலம் செய்வது சிறப்பாக இருக்கும். இல்லை எந்த சுவாமியுடைய நீங்க கிரிவலம் வரீங்க, இப்ப முருகப்பெருமானுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில கிரி வரலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். சிவபெருமானுக்கு திங்கக்கிழமையில கிரிவலம் வரலாம். நரசிம்ம சுவாமிக்கு வியாழக்கிழமையில வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நம்மளுடைய கடன் நோய் பிரச்சனைகளை சீக்கிரமா தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி உங்களால முடிஞ்ச உங்களால மற்றவருக்கு உபயோகமாக இருந்து மற்றவரை ஏளனமாக பேசாம ஒருமுகப்படுத்தி கொண்டு நாம் சுவாமியுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கிரிவலம் வர்றது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலமும் அங்கு வாழ்கின்ற மகான்கள் சித்தர்கள் சுவாமியுடைய அந்த சுவாமியுடைய பரிபூர்ணமாக அருள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து நிறைய நகைகள் அணிந்து கொண்டு செல்லக்கூடாது, பட்டுப்புடவைகள் அணிந்து செல்லக்கூடாது. நார்மலா கடவுளிடத்து செல்வதற்கு வந்து நகை எதுவும் தேவையில்லை. கடவுள் பார்ப்பதற்கு அதாவது புன்னகை இருந்தால் போதுமானது. புன்னகை இருந்தால் போதும். அதே மாதிரி ஆண்கள் வந்து பெரும்பாலும் வேஷ்டி கதிராடை அணிந்து செல்வது சிறப்பு. அது மேல் சட்டை இல்லாம பனியன் அணிந்து செல்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர் நெருப்பு காற்று ஆகாய மண் அந்த பஞ்சபூதத்தோட நம்ம வந்து ஒருமுகம் மனதை படுத்தி கொண்டு நம்ம கிரிவலம் செய்வதால் அந்தந்த சுவாமியுடைய கிரிவலம் செய்யறதுனால உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நீங்க சுவாமியுடைய பிரார்த்தனை சீக்கிரமா பலிதமாகும். பௌர்ணமி காலங்களையே அந்த கிரிவலம் வைக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது ஒண்ணும் பாத்தீங்கன்னா முழு இரவு முழு நிலவு அந்த காலங்கள்ல எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நிறைவு உங்களோட பிரார்த்தனை பலிதமாகும். அதனால்தான் பெரும்பாலும் பௌர்ணமி காலங்கள்ல வந்து இந்த கிரிவலம் வைத்தாங்க. அமாவாசையில செய்யலாம். அமாவாசையில உங்களுக்கு வந்து நிறைய எதிர்மறை சக்திகள் நம்மளுக்கு வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுது அப்படின்றவங்கள பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை காலங்கள்ல வந்து கிரிமலை வர்றது, உங்களால முடிஞ்ச மற்றவருக்கு நீர்மோறு கொடுக்கறது, அன்னதானம் செய்யறது, அது மாதிரி இதெல்லாம் செய்யலாம். ஒன்னும் தப்பு ஒன்னும் இல்லை, சரிங்களா? அதனால வந்து பௌர்ணமி காலங்கள்ல வந்து கிரிமலை வந்து ரொம்ப சிறப்பாகும். முடியாதவர் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் எதிரி தொல்லைகள் உள்ளவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை காலங்கள்ல கிரி வர்றது சிறப்பாக இருக்கும். தேவையற்ற பேச்சுக்களை இந்த கிரிவல பாதையில் நாம் பேசக்கூடாது. ஒருத்தங்களை வந்து சங்கோஜப்படுத்தி அவர்களை ஏளனமாக பேசக்கூடாது. தேவையற்ற மற்றொரு குடும்பத்தை பற்றி நாம் கிரிவலம் செய்து மற்றொரு குடும்பத்தை பற்றி குறைகள் நம்ம கூறிக்கொண்டு போகக்கூடாது. ஏனென்றால் நம்மளுடைய பிரச்சனை நீங்குவதற்காகவே மட்டுமே நாம் திருக்கோயில் சென்று கிரிவலம் நாம் செய்ய இருக்கணும். மற்றவர்கள் குறை கூறணும் அந்த இடத்துல கோயிலுக்கு போயிட்டு குறை தீரவே நம்ம சுவாமி எடுத்து நம்ம வந்து சாமியை குறை கூடக்கூடாது. நம்ம வந்து நல்ல முறையில மனசுல ஆண்டவா எனக்கு வந்து கடன் பிரச்சனையா இருக்கு, கடன் தீரணும், நோய் பிரச்சனையா இருக்கும், நோய் தீரணும், என்னோட குழந்தைகளுக்கு கல்யாணம், எங்க குழந்தைகள் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், இது மாதிரி பல விதமான பிரார்த்தனைகள் உங்களை மனசுல இருக்கனால அன்னைக்கு வந்து நீங்க கிரிவலம் செய்து முடிக்கிற வரைக்கும் மௌனமாக சுவாமியுடைய திருநாமத்தை தவிர எதுவுமே பேசாம நீங்க மௌனமாக இருந்து மனதிலேயே அந்த மந்திரங்களோ இல்ல அந்த சுவாமியுடைய பாடலை பாடிக்கொண்டு கிரிவலம் வந்தால் கட்டாயமாக நீங்கள் செய்த அந்த கிரிவலமும் நீங்கள் சொல்கின்ற பாடலமாகட்டும் இல்ல மந்திரமாகட்டும் ஒரு மனத்தோடு நீங்கள் செய்த அந்த கிரிவல பாதையின் உங்களுக்கு இந்த சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால கிரிவல பாதம் என்பது இதுதான், சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கிரிவலம் செய்த அன்று கட்டாயமாக அந்த அசைவ உணவு உண்ணக்கூடாது. நான் வந்து சுவாமி திருவண்ணாமலை போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டேன், சுவாமி கிரிவலம் வந்தாச்சு, நான் இன்னைக்கு அசைவம் சாப்பிடலாமா? சில பேர் கடன்னு ஓடுவாங்க. ஓடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக சேர்ந்து சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு
அவரை கிரிவலம் வர வேண்டும். அதே போல் அன்று அசைவ உணவு கட்டாயமாக உண்ணக்கூடாது. மற்றொரு இல்லத்திற்கு நாம் செல்லக்கூடாது. அன்று இன்னொரு அன்று முடிந்த அளவிற்கு மௌனமாக இருப்பது மிகவும் சால சிறந்தது. கிரிவலம் செய்து அன்று அசைவ உணவு உண்ணக்கூடாது. மற்றொரு இல்லத்திற்கு நாம் செல்லக்கூடாது. அன்று முழுவதும் மௌனமாக சுவாமி நினைத்து கொண்டிருக்குது. உங்களுக்கு சுவாமியினுடைய பரிபூர்ணமாக அருள் கிடைக்கும். அதனால இந்த கிரிவலம் அனைவரும் செய்து பல திருமலைகள் இருக்கிறது. பழனி, திருத்தணி, சோளிங்கர், திருநீர்மலை, எண்ணற்ற மலைகள் இருக்கு. அதனால அந்தந்த மலைகளை ஒரே இடத்துல எல்லாரும் போனீங்கன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும். அதனால உங்களை இல்லத்துல இருந்து கிட்ட எந்த மலைகள் இருந்தாலும், எந்த சுவாமி இருந்தாலும் அந்த மலைக்கு நீங்க பிரதட்சணம் பண்ண. ஒரே இடத்துல எல்லா இடத்துலும் போனீங்கன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும். அதனால எல்லாரும் ஒரே இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதியில இருந்து எல்லா வசதியும் இது எவ்வளவுதான் நம்ம அரசாங்கம் உதவிகள் செய்தாலும் கூட கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அதனால அந்தந்த ஊர்ல உள்ளவங்க அந்தந்த கோயில்கள் திருமலை அந்தந்த கோயில்கள் உள்ள கிரிவலம் செய்வது சிறப்பாக இருக்கும். அனைவரும் இந்த கிரிவலம் செய்து சுவாமியுடைய பரிபூர்ணமாக அருளை பொருளை பெறுமாறு, ஐஸ்வர்யத்தை பெறுமாறு அன்புடன் கேட்டு வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.